கோ ட்ரைலர் பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. எப்படி இருக்கு? இருக்கு, ஆனால் ரொம்ப கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அது மட்டும் நல்லா இல்லை. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கிராஃபிக்ஸ் நிறைய இருக்குது. அந்த பையன் விஜய்லாம் ரொம்ப ஒரு இதாக ஃபேஸ் மார்க் அப்படியே தெரியுது. அதனால அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மங்காத்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுலாம் எதிர்பார்க்கல ப்ரோ. ஏன்னா அதில் பைக் ஓட்டுற சீனே ஒன்று தான் வருது. மீது எல்லாமே ஷூட் பண்ணுறது அது மாதிரி தான் வருது. அதனால அதை நான் எதிர்பார்க்குறேன். ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா சண்டை வர மாதிரி தான் ட்ரைலரே இருக்குது. அதனால் அது நல்லாயிருக்கும். நாளைய திருப்பி விஜய் மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி காமிச்சிருக்காங்களே, அது எப்படி இருக்கு? அது மட்டும்தான் ப்ரோ கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. அது ரொம்ப காமெடியாக இருக்குது. ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு என்ன ப்ரோ, ஒரு 7 தருவேன் ப்ரோ. 7 தருவீங்க? 6 to 7. நீங்கள்? 5 தான் ப்ரோ. 5 தான். ஒன்றும் சொல்கிற அளவுக்கு அது இல்லை ப்ரோ. சரி, தேங்க்ஸ். ஹாய் ப்ரோ. நேற்று கோ ட்ரைலர் வந்துச்சுல, ஈவினிங் 5 மணிக்கு வந்துச்சுல, ட்ரைலர் எப்படி இருக்குது? ஓகே ப்ரோ, மங்காத்த அளவுக்கு இல்லை. அது நான் மங்காத்த அளவுக்கு இல்லை. ஆமாம், மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் ட்ரைலர் மாதிரி இருக்குது. இல்லை 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 இல்லை, அந்த அளவுக்குலாம் போகல. அது 3 விஜய் காமிச்சிருக்காங்கல்ல, அப்பா பையன் இன்னொரு 2 விஜய் தானே, 3 விஜய்லாம். 3 விஜய், சின்னதாக ஒரு விஜய், நாளைய திருப்பு விஜய் மாதிரி ஒரு விஜய் காமிச்சு. இல்லை, ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஜய் தான், அப்பா பையன் 2 பேர் தான். ஆமாம், இன்னொரு விஜய் காமிச்சிருப்பாங்க, சின்ன ஒரு கிளிப்ஸில் இருக்கும். சரி, ஓகே, அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது நான் கவனிக்கல. நான் கவனித்த வரைக்கும் 2 தான். மோகன் இருக்காரு, மோகன். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது அவர் கெட்டப் எப்படி இருந்துச்சு? அவரு கெட்டப் நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக வந்த ஹைரா படம் கூட பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஹைரா படம் பார்த்தீங்க? ஆமாம். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த ட்ரைலருக்கு? எவ்வளோக்குன்னு கொடுக்கலாம்? 10க்கு 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க்ஸ். என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? தனியாக உட்காந்து தண்ணி குடிக்க போன கேப்பில் ஏதோ செலைட்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ப்ரோ, என்ன காவேரி லைட்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? அதாவது நேற்று வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆனிச்சா, கோ ட்ரைலரு. அதுக்கு ஒரு ரிவ்யூ எடுக்கலான்னு இங்கே வந்தோம் முக்கம்பூருக்கு. ஒரு 3 பேர்கிட்ட ரிவ்யூ கேட்டோம். மற்ற யார்கிட்ட கேட்டாலும் நான் ட்ரைலர் பார்க்கல, அப்படி வந்துச்சா. நிறைய பேர் கோட்டுனாவே என்னான்னு தெரியல. எனக்கு ஒரே வெக்ஸ் ஆயிடுச்சு, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதுக்கே அப்புறம் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் கடைசியாக நம்பி வந்தது எங்கள் காவேரி தாயை தான். அதான் அவங்கள்ட்ட அவங்களாவது ட்ரைலர் பார்த்துருப்பாங்களா, ரிவ்யூ கேட்கலான்னு வந்திருக்கேன்.